புதுசா ஒரு பொருள் நீங்க வாங்கியிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு யாராவது ஏதாவது புதுசா கிஃப்ட் பண்ணிருக்காங்களா? எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல? இந்த ட்ரக்கு கூட பாருங்க, புதுசா இருக்கும் பொழுது இதோடைய ஓனர், அவரை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ட்ரக் வந்து அபேண்டன்டா இருக்கு. அதை பார்க்கும் பொழுது அதுக்குள்ள செடி முளைச்சிருக்கு. அது துரு பிடிச்சு ஒண்ணும் இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட இப்படி ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே கொண்டாடின நாட்கள் இருந்தது. ஆனா என்னை பயன்படுத்திட்டு இன்னைக்கு என்னை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். People have used me and have moved on. It's very painful. இது ரொம்ப வலியை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களை கைவிடுவது இல்லை. அவர் உங்களை ரெனியூ பண்ணுவாரு, உங்களை ரெஸ்டோர் பண்ணுவாரு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். You can trust him. You can come to him. He will not throw you away like people do. மனிதர்கள் தூக்கி எறிவது போல தேவன் நம்மை தூக்கி எறிவது கிடையாது. எந்த சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். விசேஷமாய் கைவிடப்பட்டு நொறுங்கி வாழ்க்கையில் நொந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆற்றி தேற்றும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தூக்கி நிறுத்தும். வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பர்பஸ் உண்டாகட்டும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.